வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான கோலார் சட்னி தான் பண்ண போறோம். என்னடா பேரே வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெங்களூர் பக்கத்துல கோலார்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா கேஜிஎஃப் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஊர்ல இருந்து ஃபேமஸான சட்னி தான் இந்த கோலார் சட்னி. இப்போ வாங்க சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பொன்னிறமா மாறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரும்போது நீங்க இதுலயே ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு ரெண்டுமே பருப்பு பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா நீங்க இட்லி தோசை கூடலாம் தொட்டுன்னு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதுலயே வறுக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப வறுத்த மிக்சரை பருப்பை நம்ம தனியா எடுத்து வச்சுக்க போறோம். நல்லா ஆறட்டும். இப்ப அந்த கடாயில பாக்கி எண்ணெய் இருந்தா நீங்க அப்படியே வறுத்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 5ல இருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு வறுபடணும், அப்பதான் பச்சை வாசனை இருக்காது. இது கூடவே நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளியை பொடிப்பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளினா 1 போதும், மீடியம் சைஸ்னா 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம சாட்டை பண்ணிக்க போறோம். காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து குழையணும், அப்பதான் பச்சை வாசனை இல்லாம இருக்கும். இப்ப இதுலயே ஒரு சின்ன பீஸ், அதாவது அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தக்காளி மிக்சரையுமே நம்ம ஆற வச்சுக்கலாம். மிக்சியில அரைக்கும் போது எப்பவுமே சூடா போட்டு அரைக்காதீங்க, வெளியில தளிக்கும். அதனால நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வறுத்த பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஃபைனா உங்களுக்கு அரையாது, கொஞ்சம் குறை குறைந்தா இருக்கும். இப்ப நம்ம வறுத்த அந்த பருப்பு வேர்க்கடலை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அப்புறமா வதக்கி வச்ச அந்த தக்காளி மிக்சரையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் சட்னி ரொம்பவும் திக்கா இருக்காது, ரொம்பவும் தண்ணியா இருக்காது, ஓரளவுக்கு மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்கும். குவிக்கா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சா ஒரு சட்னி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சட்னி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலா இருக்கிற வேர்க்கடலை சட்னியோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிக்கிறதுனால தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மிக்சி ஜார் திறந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த சட்னியை நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம். பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தாங்க. கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து கடுகு நல்லா வெடிச்ச உடனே இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்சிருக்க சட்னியில சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். வேர்க்கடலை பிடிச்சவங்க கட்டாயம் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இது. தங்கம் கலர்லயே இருக்கிற நம்மளோட கோலார் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.